ஹலோ மக்களே, வெல்கம் டு வித்யாஸ் ரெசிபி டெய்ரி. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியரான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு கிளாஸ் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதோட 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு 3 to 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கணும். அடுத்து ஊற வச்ச பச்சைப்பயிரை ஒரு பெரிய குக்கரில் மாற்றிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அண்ட் கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸ்மாஷ் ஆன பார்த்திங்களா, உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு, நல்லா ஸ்மாஷ் ஆகி. அடுத்து ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க அதில். அண்ட் 1 ஸ்பூன் கடுகை சேர்த்துக்கோங்க முதல்ல. சேர்த்துக்கிட்டு அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முதல்ல வதக்கிட்டு நான் 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக நான் ஃப்ளேவருக்காக பெருங்காயமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், இப்போது அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் வதக்கிட்டு நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நீங்கள் வதக்கிட்டு அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வதக்கின பிறகு நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து நான் 1 ஸ்பூன் திரும்ப ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி ஒட்டாது. நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் உங்களுக்கு போகணும் அண்ட் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு நல்லா குழஞ்ச அந்த பச்சைப்பயிரை மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து உங்களுக்கு அந்த பச்சைப்பயிரில் நல்லா சேரும். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிரேவியாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதை க்ரஷ் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்று சேர எல்லாம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அடுத்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக சட்டுன்னு முடிச்சிட்டோம் பாருங்கள். வாங்குங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி வித் பச்சைப்பயிறு கூட்டை பேரப் பண்ணியிருக்கேன்.
வாங்க டேஸ்ட்டை பார்க்கலாம். சூப்பருங்க, சான்ஸே இல்லை. இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸோட பச்சைப்பயிறு கூட பேரப் பண்ணிங்கன்னா த பெஸ்ட் காம்போங்க. அண்ட் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வித்யாஸ் ரெசிபி டேரியை ஃபாலோ பண்ணுங்கள். Until then, take care. Tata, bye bye.